பேட் கேர்ள் உண்மையிலே குட் கேர்ளா இல்ல பேட் கேர்ள் தானா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் தவறா சித்தரிக்கிறாங்களா சில சில்லறை சிந்தனைவாதிகள்? தண்ணி அடிப்பதும் கஞ்சா அடிப்பதும் மட்டும்தான் ஃபெமினிசமா இல்ல சாதிச்சு காட்டி கர்ஜிப்பதுதான் ஃபெமினிசமா? குறிப்பா இனிமேல் பெண்கள் பத்தினியா வாழணும்னு அவசியம் இல்லையா? இப்படி ஒரு ட்ரெய்லருக்குள்ள 1 கோடி கேள்வியும் கான்ட்ரோவர்சிஸும் உருவாக்கி இருக்கு இந்த பேட் கேர்ள் ட்ரெய்லர். அதுல சில கேள்விகளுக்கு மக்கள் கருத்தும் நம்மளுடைய கருத்து என்னன்றத பதிவு பண்ணிட்டு போலாம் தான் இந்த வீடியோ பண்றோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சில நாட்களுக்கு முன்பு பேட் கேர்ள் அப்படின்னு ஒரு படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த டீசர் ரிலீஸ் ஆனதுல இருந்து அந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரியே உண்மையிலே இந்த படம் சமுதாயத்துக்கு குட்டா இருக்க போதா இல்ல பேட்டா இருக்க போதா அப்படின்ற ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி வந்து உருவாயிருக்கு. பொதுவா இந்த படத்தை வந்து மக்கள் அவங்களுடைய ஒப்பீனியன்ல இதனுடைய ட்ரெய்லருக்கே என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படம் வந்து அவங்களுக்கு 99% ட்ரெய்லர் வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அவங்க வந்து அதை எதிர்த்து தான் கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. இது சமுதாயத்துக்கு நல்லதா இருக்க போறது இல்ல. இந்த மாதிரி படங்களை பார்த்தா எதிர்காலத்துல வரப்போற சில பெண்மணிகள் இதை ஒரு தவறான எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு அவங்க லைஃப் சீரழிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க கருத்தை சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர், அதாவது டைரக்டா சொல்லிடலாம, ஹிந்துவான் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்துல வந்து அந்த கேரக்டரைசேஷன் ரிலிஜியஸ் வந்து பிராமணா காட்டப்பட்டிருக்கு. அதாவது இன்டைரக்டா ஹிந்து பெண்மணி. இந்த படம் இல்ல, நிறைய படங்கள்ல ஒரு தவறான கேரக்டரைசேஷன் ஸ்பெசிஃபைட் பண்ணி ஒரு படம் இருக்குன்னா அதுல ஆல்மோஸ்ட் ஹிந்து ரிலிஜன் தான் காட்டுறாங்க, ஏன் மத்த ரிலிஜன் இல்லையா அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. நான் பெரியாரிஸ்ட் இருப்பாங்கல்ல, அதாவது பெரியார் கொள்கைக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறவங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தினுடைய காட்சி வச்சு பார்க்கும்போது ஃபெமினிசத்தை டாக்ஸிக் வேல யூஸ் பண்றத சப்போர்ட் பண்ணி இந்த படம் வந்து ப்ரமோட் பண்ணுது. அது சொசைட்டிக்கு நல்லது கிடையாது. குறிப்பா பெண்களுக்கு சுதந்திரன்ற பேர்ல இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் போய் முடிய போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சில பேர் படத்தை படமா பாருங்க, வேற ஏதாவது பார்க்காதீங்க அப்படின்னு சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள், வெகுஜனமான மக்கள் என்ன சொல்றாங்க, இந்த படத்தோடைய ட்ரெய்லர் காட்சிகள்லாம் பார்க்கும்போது எங்களுடைய பெண்மணி வாழ்க்கை வந்து எதிர்காலத்தில் சீர்குலைய வாய்ப்பு இருக்கு, அந்த அளவுக்கு தான் காட்சி அமைப்பு இருக்கு, பெண்களுக்கு அளவுக்கு மீறி சுதந்திரம் கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த டைரக்டர் இந்த ஆங்கிள் யோசிச்சிருக்கலாம். ஒரு பெண் குழந்தைய கட்டுப்பாடா கண்டிஷன் பண்ணி வளர்க்கறது வேற, கட்டாயப்படுத்தி வளர்க்கறது வேற. அந்த மாதிரி நேரங்கள்ல தான் குழந்தைகள் வந்து சில தவறான வழிகள்ல தவறான பாதைகள்ல போயிருவாங்க. அதை கூட அந்த டைரக்டர் படத்துல காட்ட முயற்சி பண்றலாம். அட் தி எண்ட் அந்த தவறான பாதையில போனாலுமே அவங்களுக்கு என்ன நேர்படும், அவங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கும், அவங்க அப்படியும் காமிச்சிருக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஹிந்துஸ் வச்சிருக்க குற்றச்சாட்டு எது பார்த்துக்கிட்டீங்கன்னா, வெறும் இவங்க வந்து இந்துக்களை தான் இப்படி காட்டுறாங்க, இஸ்லாமியர்களை காட்டல. அந்த குற்றச்சாட்டு என்னமோ ஓகே தான், அவங்க கருத்து ஓகே தான். பட் மேபி ஏன் இந்துக்களை மட்டும் அவங்க இப்படி காமிச்சிருக்கலாம்னா, இந்த பிராமண சமுதாயத்துல தான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கொடுப்பாங்க பெண்மணிகளுக்கு. குறிப்பா ஆச்சாரம் சொல்லி வளர்ப்பாங்க. அந்த ஆச்சாரத்தோட அழுத்தம் ரொம்ப அளவுக்கு மீறி போனதுனால மேபி அந்த பொண்ணு இந்த மாதிரி அபச்சாரமான வழியில போயிட்டா. பட் அந்த வழியில போனதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன நேர்ந்தது, அதை எப்படி டைரக்டர் நியாயப்படுத்துறாங்க, அதுலதான் விஷயமே இருக்குங்க. ஏன்னா அவ போனது சரின்னு அவங்க காமிச்சாங்கன்னா கண்டிப்பா அது ஏத்துக்க கூடியது இல்லை. போன வழி தப்பு, அதுல அவளுக்கு என்ன நேர்ந்தது, அதுல அவளுக்கு என்ன பாடம், பெத்தவங்களுக்கு என்ன பாடம், அந்த மாதிரி கதையை அவங்க சித்தரிச்சிருந்தாங்கன்னா as a டைரக்டரா அவங்க வின் பண்ணுவாங்க. கடைசியா இந்த நான் பெரியாரிஸ்ட் என்ன சொல்றாங்க, ஃபெமினிசத்தை வந்து தப்பான வழியில கொண்டு போய் தப்பான எடுத்துக்காட்டா இவங்க வந்து படத்துல காட்சி அமைப்பு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, உங்களதும் அக்செப்டட். பட் படம் ரிலீஸ் ஆகட்டும், அவங்க கிளியரா அந்த ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியிலே அந்த ஹீரோ சொல்லிட்டாங்க, ஃபெமினிசம் பைபிள், ஃபெமினிசம் லா, இது எதுவுமே இதுக்குள்ள நான் கொண்டு வரல, ஒரு தனிப்பட்ட பெண்ணுடைய வாழ்க்கையை தான் நான் படமா எடுத்திருக்கேன், சோ ஃபெமினிசத்துக்கு சம்பந்தம்னு சொல்லிருக்காங்க. அப்படி படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபெமினிசம் மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்க, ஃபெமினிசம் அடிப்படையா கொண்டு அவங்க டாக்ஸிக்கா காமிச்சிருக்காங்கன்னு தோணுச்சுன்னா போஸ்ட் ரிலீஸ் நீங்க என்ன வேணா அந்த படத்துக்கு தடை செய்ய கூட நீங்க வந்து போராட்டம் பண்ணலாம். ஆனா அது வரைக்கும் நம்ம பொறுமை காக்கிறது தான் பெஸ்ட். படத்தை படமா பாருங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்ட 2 கேள்வி கேட்க விரும்புவேன். சில வருடங்களுக்கு முன்னாடி காஷ்மீர் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் த கேரளா ஸ்டோரின்னு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ரீசெண்டா அமரன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த 3 படத்தையும் மட்டும் ஏன் மக்கள் படத்தை படமா பார்க்கல? இவ்வளவுக்கும் இது 3மே உண்மை சம்பவம்.
வரலாறு. ஆனா இந்த படமானது அந்த பெண்மணியுடைய ஒரு இமேஜினரி கேரக்டர் தான். அப்போ வரலாறு திரைப்படத்துல காட்டும் போதே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இப்படி காட்டுறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வலிக்கு அந்த வழியை மக்கள் ஏத்துக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டுல சில ஹிந்துஸே அதை ஏத்துக்கிட்டு அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. என்ன சொன்னாங்க? மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குன்னு. ஓகே, அப்ப அதே மாதிரி தான் இங்க இந்த படத்துல பிராமண சமுதாய பெண்ணு மட்டும்தான் இப்படி தப்பு பண்றான்னு காமிக்கிறாங்க. ஓகே, அத அவங்க படத்தை படமா பார்க்காம உணர்வு பூர்வமா எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு? அது மாதிரி இன்னொரு விஷயங்க, படத்தை படமா பார்க்கணும்னு சொல்லி தான் நாங்களும் லூசு மாதிரி இந்த லியோ பட கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சுல, அப்போ ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், பெரிய அறிவாளிங்க மாதிரி பேசியிருந்தோம். ஆனா இந்திய ஜனநாயகம், இந்திய நீதிமன்றம் அந்த படத்துக்குமே என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? அந்த லைனை வெட்டி தான் எடுத்தாங்க. விச் மீன்ஸ் சினிமாவுக்கும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றத அந்த ஜட்ஜ்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா சினிமாலையும் ஒரு ஜானர் கிடையாது. சினிமாலையும் என்ன சொல்றது, காமெடி படம், சீரியஸ் படம், அப்புறம் சஸ்பென்ஸ் படம், சோசியல் மெசேஜ் படம், பொலிட்டிக்கல் படம்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ எந்தெந்த படங்களை எப்படி எப்படி எடுத்துக்கணும், உள்வாங்கிக்கணும் அப்படின்றது மக்கள் கையில தான் இருக்கு. அதுக்கு அகேன்ஸ்டா கருத்து சொல்ற உரிமை அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஏன் ரீசெண்டா நடந்த ஒரு கொலை வழக்குல இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. நான் ஒரு மலையாள சினிமா பார்த்து தான் இந்த கொலையில இந்த பேட்டர்ன்ல பண்ணன்னு சொல்றேன். அப்ப என்ன சொல்வீங்க? சினிமா ஆஸ் அ இம்பாக்ட் ஆன் சொசைட்டி. மொத்தத்துல உதாரணமா சொல்ல போனோம்னா, நம்ம ஒரு சட்டியில வந்து அரிசி காய்கறிலாம் போட்டு ஒரு வெஜ் பிரியாணியை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே இது நல்லவே இருக்காதுன்னு சொல்றதும் தப்பு தான், இது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்றதும் தப்பு தான். படம் ரிலீஸ் ஆகட்டும், அவங்க என்ன மாதிரி எடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கருத்துக்களை ஃபுல் அண்ட் ஃபைனலா நம்ம வந்து பதிவு பண்ணுவோம். இதான் எங்களுடைய கருத்து. இப்போ டிரெக்டரே அந்த ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியில சில பல முரண்பான கருத்துக்களும் பேசியிருக்காங்க. அதுக்கு எங்களுடைய கருத்துன்றதை கண்டிப்பா பதிவு பண்ணி ஆகணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணுன்னா ஒரு பூ, இந்த பத்தினி, தெய்வம், தூய்மை, தாய்மை இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் கட்டாயமா இருந்தாலும் அவசியம் கிடையாது, அதெல்லாம் அவங்களுக்கு கேரி பண்றது வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, அதை தான் நான் வந்து படத்துல சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பெண்ணுனா ஒரு பூ, ஒரு பத்தினி, ஒரு தெய்வம், அந்த ஒரு சோ இதுக்கு வந்து எங்களுடைய கருத்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க சொல்றது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம், அதுக்கு நாங்க வந்து என்னைக்குமே எதுவும் சொல்ல எங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனா நீங்க பொது உடைமையா பெண்களுக்கு அது ரொம்ப பிரஷரா இருக்குன்னு சொல்றது வந்து தப்பு. ஏன்னா இன்னைக்கும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல குழந்தை இல்லாம குழந்தைக்கு ஏங்கி எத்தனையோ பெண்மணிகள் போகாத கோயில் கிடையாது, அணுகாத மருத்துவர் கிடையாது. ஏன்னா ஒரு வாட்டியாவது அந்த தாய்மையை அடைஞ்சி குழந்தைய மார்புல சுமந்து அதுக்கு பால் ஊட்டி அதை வளர்க்கணும் அப்படின்னு அவங்க அந்த கடமையை ஆற்றுறதுக்கு வந்து அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நிறைய பெண்கள் இருக்கதான் செய்றாங்க. பெண் இப்படிதான் இருக்கணும்னு யாரும் அழுத்தம் கொடுக்கல, சரிங்களா? இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிரினத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு அடையாளம் இருக்கு ஜெண்டர் வைஸா. அதே மாதிரி இப்ப ஆண்களுக்கு எப்படி ஒரு ஆண் இருக்கானா, குடும்ப சோம, குடும்பத்தோட பாரம், கஷ்டப்பட்டாவது தான் வாழ்க்கையை விட்டு கொடுத்தாவது குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு உண்டான சில கேரக்டர்கள் இருக்கு, சில விஷயங்கள் அவங்க இப்படி பண்ணாதான் அவங்களுக்கு வந்து பெண்மை முழுமை அடையும் அப்படின்ற ஒரு ஐதீகம்லாம் கிடையாது. இது வந்து வாழ்வியல் முறை இருக்கு. அதை யாரு பின்பற்ற நினைக்காங்களோ அவங்க பின்பற்றிக்கிட்டு போறாங்க. யாருக்கு பிடிக்கலையோ உங்களை மாதிரி நீங்க பின்பற்ற வேண்டாம். ஆனா அந்த சினிமா மூலமா அது இப்படிதான் இருக்குன்னு எடுத்து காட்டினா கண்டிப்பா தப்பு தான். அது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன விதத்துல சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்றத பார்த்து தான் நாங்க ஒரு முடிவு எடுக்க முடியும். ஒரு சின்ன உதாரணம் கேட்கிறேன். இப்போ உங்களை பெத்தவங்க அம்மாவோ உங்க அப்பாவோ இந்த கடமை உங்களை சுமக்கிறதுல ஒரு பெரிய பாரம் நினைச்சிருந்தா இன்னைக்கு நீங்க ஒரு டைரக்டரா அந்த ஸ்டேஜ்ல நின்று பேசிருக்க முடியுமா அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்து. அதே மாதிரி இந்த கான்ட்ரவர்சியை பொறுத்த வரைக்கும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மினி ஃபெமினிஸ்ட பேஸ் பண்ணி சொல்லிருக்காங்களா இல்ல அவங்க சொந்த படைப்பை கொடுத்துருக்காங்களான்றது தெரிய வரும். அதுக்கப்புறம் அதுக்கும் நாங்கள் வீடியோ போட தான் போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய கருத்துன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்றேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க, ஃபாலோ பண்ணிருங்க.